மணிகண்டன் தொடர்ந்து இணைப்பிலுங்க. தற்போது நம்மளுடைய இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழக வெற்றி கழகம் சார்பாக 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தலைவர் விஜய் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருந்தார். குறிப்பாக நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நீட் தேர்வு விலக்குதான் ஒரே தீர்வு என பேசியிருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இல்ல, இப்ப ஒரு அடிப்படையான விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்புவது நீட் தேவையே இல்லை என்பதுதான். எனவேதான் எங்களை பொறுத்தவரை அந்த நீட் விலக்கு என்பது எங்களுடைய அடிப்படையான கொள்கை. எனவே அந்த கொள்கையை ஒத்து தவேக தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நீட் விலக்கு என்ற அந்த நிலைப்பாடை எடுத்திருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக நிச்சயமா நம்ம பார்க்க முடியலாமா. சார், சமீப காலமா நீட் குளறுபடிகள் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தவேக தலைவர் விஜய் பேசியிருப்பது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீங்க? ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய ஒரு அடிப்படையான விஷயம் மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்தியா முழுமைக்கு இப்ப எவ்வளவு குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கு, சிபிஐ இன்வால்வ் ஆகி எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, அதே போல எவ்வளவு பேர் பணம் வாங்கிட்டு அதை மார்க் எல்லாம் போட்டாங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இது ஒரு ஒரு நீட்ன்றது ஒரு சாபக்கேடு தான் சொல்ல முடியும் ஒரு இந்தியாவுக்கே. அது அப்படி இந்தியாவுக்கு ஒரு சாபக்கேடுன்னு சொல்லும்போது முதல்ல இது இந்த சாபக்கேடு, இந்த கேடை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறது இன்னைக்கு திமுகவும் மத்தியில ஆளுகின்ற காங்கிரஸ். அன்னைக்கு திமுக உத்தரவு இடத்துல இருந்தது. அன்னைக்கு நினைச்சிருந்தா காந்தி செல்வன் திரு மத்திய இணையமைச்சராக இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்கலாம், திமுக அன்னைக்கு இது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அன்னைக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு அன்னைக்கு மசோதா அறிமுகப்படுத்துன விளைவு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு சிரமம் மாணவ மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாநில பட்டியல கல்வி இருந்த நிலையில திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு மாநில பட்டியல பொது பட்டியல் கொண்டு போனாங்க. அன்னைக்கு 17 வருஷமா உத்தரவு போற இடத்துல இருந்த திமுக அன்னைக்கு நினைச்சிருந்தா இதை உடனடியா நம்ம மாநில பட்டியலுக்கு இதை மாத்தணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அரசியல் சட்ட திருத்தத்தை திருத்தி அதை பொது பட்டியல இருந்து மாநில பட்டியல் கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா இந்த நீட்டை கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்தந்த மாநிலங்களே தேர்வு நடத்தி இருக்கலாம். அந்தந்த மாநிலங்களே அந்த மாணவர்களுடைய ஒரு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்புகளை அதிகாரம் படைத்த மாநிலம் நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அதையும் செய்ய தவிர்த்து இன்னைக்கு 3 வருஷமா தேர்தல் காலத்துல திமுக வாக்குறுதி கொடுத்தது. என்ன கொடுத்தது? முதல் கையெழுத்து நாங்க நீட்டை ஒழிப்பேன்னு. 3 வருஷம் ஆச்சு. என்ன முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிச்சாங்க? தேர்தல் காலத்துல வாக்குறுதி கொடுத்ததோடு சரி. ஆனா இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. 3ஆம் தேதி இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கு. இன்னைக்கு உண்ணாவிரதம் இருப்பது ஒரு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற ஒரு வேலை, ஏமாத்துற ஒரு செயல், ஒரு மோசடியான செயல். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு எத்தனை தடவை தீர்மானம் கொண்டு வருவாங்க சட்டமன்றத்துல? இதே வேலையா தீர்மானம் கொண்டு வர்ற வேலையாச்சா? ஏன்னா ஆக்கப்பூர்வமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணியும் செய்யாம சும்மா மக்களை திசை திருப்புன்ற வேலையை அந்த தீர்மானம் உண்ணாவிரதம் சொல்லிட்டு இப்படிதான் பொழுது கழிக்கிற வேலையை இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்க ஒழிய உருப்படியா நீட்டை ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. ஏன்னா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா திமுக தான் அது முழுக்க முழுக்க ஒரு முழுக்க இது காரணமா இதை நம்ம சொல்ல முடியும். சார், அதே போல தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த நீட் விலக்கு மசோதாவிற்கு தவேக தலைவர் விஜய் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்த மசோதாவை ஒன்றிய அரசு தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் பகிர்ந்திருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இல்ல, அதுதான் சொல்றேன். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்தவரை ஆதரிக்கிற தீர்மானத்தை எங்களை பொறுத்தவரை தீர்மானம் சட்டமன்றத்துல கொண்டு வந்திருந்து ஒரு ஏமாற்ற செயல், மக்களை திசை திருப்புற செயல். உண்ணாவிரதம் என்பது மக்களை ஏமாற்றுகிற செயல், மக்களை திசை திருப்பின செயல். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஏன்னா 3 வருஷம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? போன தடவை எம்பி அதிகமா இருந்தாங்க இல்லையா? என்ன அழுத்தம் கொடுத்து நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுத்தாங்க திமுக. இதே பாணியில் தானே செஞ்சுருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்லை. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி ஜெயக்குமார்.